பயிற்சி 8.4ல் 4வது சம். A மற்றும் Bயில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6 மற்றும் A மற்றும் B ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0.2 எனில் B of A bar மற்றும் B of B பாரை காண்க. A மற்றும் Bல குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு அப்படின்னா A யூனியன் B, B of A யூனியன் இது அல்லது அது அப்படின்னா ஏதாவது ஒன்று இது அல்லது அது அப்படிங்கிற மீனிங் தானே ஏதாவது ஒன்றுனா. அப்போ B of A யூனியன் B நிகழ்தகவு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து A மற்றும் B ஒரே நேரத்தில் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடைபெறணும் அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா இன்டர்செக்ஷன் B of A இன்டர்செக்ஷன் B வந்து அதோட நிகழ்தகவு 0.2ன்னு கொடுத்து நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்காங்கன்னா B of A bar ப்ளஸ் B of B bar இதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்காங்க. நம்மளுக்கு நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்தின்படி என்னன்னு தெரியும். B of A யூனியன் B ஈக்குவல் டு B of A ப்ளஸ் B of B மைனஸ் B of A இன்டர்செக்ஷன் Bன்னு தெரியும். B of A யூனியன் Bயோட வேல்யூ 0.6. B of Aயோட வேல்யூயும் Bயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது. B of A இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூ 0.2 மைனஸ் 0.2ங்கிற இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 0.2 ஆயிருமா. B of A நம்மளுக்கு தேவை A தேவையில்லை, A பார் தான் தேவை. அப்போ B of Aவையும் B of A பாரையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்போ B of Aங்கிறத என்னென்னு போடலாம் 1 மைனஸ் B of A பார்னு போடலாமா. B of Aக்கு பதிலாக இந்த ப்ளஸ் B of A பார் இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகும். அதனால 1 மைனஸ் B of A பார் போடுதோம். அதே மாதிரி B of Bக்கு பதிலாக என்ன போடலாம் 1 மைனஸ் B of B பார் அப்படின்னு போடலாமா. இப்போ 0.2ஐயும் 0.6ஐயும் கூட்டினோம்னா என்ன வரும் 0.8. இப்போ அதே மாதிரி 1ஐயும் கூட்டினா 1 2. B of A பார் B of B பார் மைனஸ் B of A பார் மைனஸ் B of B bar. இப்போ ரெண்டுலேருந்து காமனாக எதை வெளில எடுக்கலாம் மைனஸை வெளில எடுக்கலாமா. எடுத்துட்டா என்ன வரும் B of A bar ப்ளஸ் B of B bar. ரெண்டுலேயுமே மைனஸ் அடையாளம் இருக்கிறதுனால மைனஸ் அடையாளத்தை வெளில எடுக்கேன். மைனஸ் அடையாளத்தை வெளில எடுத்துட்டோம்னா இது ரெண்டு A பாரும் B பாரும் எதா ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். உள்ள ப்ளஸ் ஆயிரும் வெளியில் மைனஸ் ஆயிரும். இப்போ மைனஸில் இருக்கக்கூடிய இந்த இதை இந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா B of A பாரும் ப்ளஸ் B of B பார் இல்லை இந்த ஸ்டெப்பில் எழுதிடலாம், இது கூட தேவையில்லை. மைனஸ் B of A பார் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் B of A பார் ஆயிரும். மைனஸ் B of B பார் வந்து இந்த சைடு வரும்போது ப்ளஸ் B of B பார் ஆயிருமா. இப்போ ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. ப்ளஸ் 0.8 அந்த சைடு போகும்போது மைனஸ் 0.8. இப்போ 2லேருந்து 0.8 வந்து என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம். கழிச்சோடனே என்ன வரும் 10லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 2 1. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது 1.2.